வணக்கம். சிறுநீரில் விந்து கலந்து வர்றதுனால உடல் பலகீனமாயிடுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் இளைஞர்களை ரொம்ப நடுங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆங்கிலத்தில் டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த இந்தியா, பாகிஸ்தான் இந்த ஏரியாக்களில் தான் இது ரொம்ப அதிகம். இந்தியன் டாய்லெட்னு சொல்லுவோம். குத்த வச்சு உட்கார்ற மாதிரி உட்கார்ற அந்த வழக்கம் இருக்கிற இடங்களில் தான் இது ரொம்ப அதிகம். டாய்லெட்டில் உட்காந்துட்டு ரொம்ப முக்கும்போது ப்ராஸ்டேட் என்ற சுரப்பி மேலேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறீங்க, உங்கள் வெயிட்டு ஃபுல்லாக குதிகாலில் இருக்குது. அந்த ப்ராஸ்டேட் அழுத்தப்பட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு வரும். அதில் விந்தணுக்கள் உயிரோடு இருக்காது. ஆனால் அந்த ப்ராஸ்டேட் சுரப்பியும் விந்தில் ஒரு பகுதி தானே. ஒரு 45-50% விந்தினுடைய பகுதி ப்ராஸ்டேட் சுரப்பிலேருந்து வருது. அந்த ஒரு சின்ன பிட்டு அதுலேருந்து வரும், ப்ராஸ்டேட் அழுத்தப்படுறதுனால. இது விந்து யூரின் போய்கிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு சின்ன பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பெரும்பாலான ஆண்கள் திகிலாயிடுவாங்க, எனக்கு வீரியமே சிறுநீரில் போகுது. பழைய போலி டாக்டர்களும் தத்துவமே இன்மையா, யூரினில் வீரியம் போயிடுதா, இந்த மாதிரி அதை பில்டப் பண்ணி வேறு சொல்லிடுவாங்க. இது டாட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். டாட்டுன்னா இந்தியில் விந்து. இது ப்ரெஷர் கொடுக்கறதுனால வர்றது, வேறு எந்த காரணமும் இல்லை. இதில் ஏதாவது சத்தெல்லாம் போயிடுமா? ஒன்றுமே போகாது. நீங்கள் மூக்கு சளி, தும்முறது, இருமுறதுல வர்ற அதில் சளியிலையும் இதே அளவு தான் சத்துக்கள் இருக்குது. ஒரு 5 மில்லிகிராம் கார்போஹைட்ரேட்டு 1-2 கொஞ்சம் ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட்ஸு இதெல்லாம் இருக்கும். இது எல்லா சளியிலையும் இருக்கும். சளி எல்லாமே ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி இருக்கும். அதனால் இது பற்றி பெருமளவுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் இதை பற்றிய மிகுந்த மன அழுத்தமும் பதட்டமும் இருக்கும், நடுக்கம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இதை பற்றி பேசும்போதே எல்லாமே எனக்கு உடம்பே இழைச்சிருச்சு, எப்படி ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த பதட்டத்துலேயும் பயத்துலேயும் வர்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பிரச்சனையால் வர்றதாக அவங்க நினச்சிக்குவாங்க. டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். டாட்னா நம்ம சொன்னோம் இந்தியில் விந்துன்னு அர்த்தம். இதில் எந்த விதமான பாதிப்புக்கும் ஏற்படாது. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிச்சிட்டு நல்லா மோஷன் வந்த பிறகு போய் உட்காருங்க. இந்த மாதிரி வராது. ப்ரெஷர் கொடுத்தா தான் வரும். நம்பர் 2, இல்லை எனக்கு தூக்கமே இருக்காது. சில இளைஞர்கள் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ இதை நிறுத்துறதுக்கு ஒரு மாத்திரையும் இருக்குது. மாத்திரைகள் கொடுத்தோன்னா அந்த மாதிரி வர்றது குறைஞ்சிரும், அவங்க பதட்டம் குறைஞ்சிரும். ஆனால் இது இயல்பானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மித், பாலியல் உண்மைகள் அல்லாத விஷயங்களில் இது ஒன்று. இது இந்த மாதிரி பதட்டப்படுவது இது தேவையில்லாதது. வணக்கம்.